சாமர்த்தியசாலி முயல், த கிளவர் ராபிட். ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுக்கு அருகில் குறும்பன் என்றொரு முயல் வாழ்ந்து வந்தது. அவன் மிகவும் துருதுருவெனவும் சாமர்த்தியமாகவும் இருந்தான். ஆனால் அந்த அடர்ந்த காட்டுக்குள் என்ன இருக்கிறது என்று அறிய அவனுக்கு ஆசை அதிகம். ஒரு நாள் காலை, இன்று நான் அந்த ஆழமான காட்டுக்குள் சென்று பார்த்து விடுகிறேன் என்று சத்தமாக சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். காடு உள்ளே செல்ல செல்ல இருட்டாகி போனது. மரங்கள் உயரமாய் வளர்ந்து வானத்தை மறைத்தன. கிளைகளுக்கு இடையே கண்களில் ஒரு பொறி தெரிந்தது. அதுதான் கொடிய பெரிய சாம்பல் நிற ஓநாய். கொடிய மிகவும் பசியுடன் இருந்தது. அதன் கண்கள் குறும்பனை மட்டுமே பார்த்தன. கொடிய மெதுவாக குறும்பன் முன் வந்து நின்றது. சின்ன முயலே, உன்னை தேடித்தான் வந்தேன். இன்று நீதான் என் காலை உணவு என்று கெட்ட சிரிப்புடன் சொன்னது. குறும்பன் பயப்படவில்லை. அவன் மிக வேகமாக யோசித்தான். நான் என்ன செய்யலாம்? ஓட முடியாது. இவ்வளவு பெரிய விலங்கிடம் என் சாமர்த்தியத்தை காட்ட வேண்டும். குறும்பன் திடீரென தான் உட்கார்ந்திருந்த ஒரு பெரிய கருங்கல்லை தொட்டுக்கொண்டு கோபப்படுவது போல் பாசாங்கு செய்தான். ஓ, அப்படியா? இந்த வேலையை காப்பாற்ற வந்த நான் எப்படி உனக்கு உணவாவேன் என்றான். கொடிய குழப்பத்துடன், வேலையா? என்ன வேலை? நீ என்ன கல்லை வைத்து பாதுகாக்கிறாய் என்று உருமிக்கொண்டே கேட்டது. இது வெறும் கல்லாக தெரியவில்லை. ஏன் இவ்வளவு சத்தம்? குறும்பன் மெல்லிய குரலில் சொன்னான். இது சாதாரண கல்லல்ல, இது பசிக்கல். இதை தொட்டால் யாராக இருந்தாலும் உடனே மிகவும் பசியாகி விடுவார்கள். நான் இதை ராஜாவுக்காக பார்த்து கொண்டிருக்கிறேன். கொடியவின் கண்கள் அகன்றன. பசிக்கல்லா? அதை தொட்டால் பசி அதிகமாகிவிடுமா? எனக்கு ஏற்கனவே அதிகமாக பசிக்கிறதே. கொடிய உணவுக்காக காத்திருக்காமல் அந்த மந்திரக்கல்லில் ஆசையுடன் தன் முகத்தை தேய்க்க முயன்றது. கொடிய அந்த கல்லை நகர்த்த முயற்சிக்கும் போது குறும்பன் ஒரே தாவலில் ஓடிவிட்டான். நல்ல வேளை, முட்டாள் ஓநாய் நம்பிவிட்டது என்று சிரித்துக்கொண்டே குறும்பன் தன் வீட்டிற்கு பத்திரமாக திரும்பிச் சென்றான். கொடியவோ இன்னும் அந்த கல்லை நகர்த்தி கொண்டே இருந்தது. பசி அதிகமாகிவிட்டது.